வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல சூப்பர்பான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நாம் எப்போதும் சப்பாத்தி செய்கிற மாதிரி சப்பாத்தி செஞ்சு நூடுல்ஸ் மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணி எப்படி கட் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு காமிச்சிருக்கேன். சப்பாத்தி எல்லாமே நூடுல்ஸாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு நறுக்கின பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் கிளாஸி எஃபெக்ட் வந்த பிறகு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நறுக்கின 2 கேரட், 2 குடை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கணும். இப்படி பட்டர் சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். குடை மிளகாயும் கேரட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பட்டர் சேர்த்து 1 நிமிஷம் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி நூடுல்ஸை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், கொத்தமல்லி 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பர்பான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.